ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூகேயில் இந்த மெயின் சிட்டி ஏரியாவில் ஏன் ரோடு இந்த வாக்கிங் பாத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கையில் பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா குடிச்சு முடிச்ச ஒரு ஜூஸ் எம்டி பாட்டில் இருக்குது. ஸோ இது மாதிரி குடிச்சு முடித்ததோ, இது மாதிரி ஏதாவது சிப்ஸ் பாக்கெட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரோட்டில் போட மாட்டாங்க. ஒன்று மட்டும் தெரியாமல் ஒன்று கிடக்கு. இங்கே இந்த ரோட்டில் போடாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிக்கோ இல்லைன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பின்ஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கொண்டு போய் போட்டுருவாங்க. அந்த பின்ஸ் கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த எம்டி பாட்டிலோ சிப்ஸ் பாக்கெட்டோ கையில் இல்லைனா பாக்கெட்லேயே வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கையில் ஒரு பாட்டில் இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப தூரம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு கிடச்சிருச்சு. இந்த குப்பை தொட்டியில் பார்த்தீங்கன்னா இதை நான் போட போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு இருக்கோ இல்லைன்னா டெய்லியுமா அந்த ஏரியாவை பொறுத்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி விட்ருவாங்க. இது பார்த்திங்கன்னா சிட்டி சைடு ஒரு பெரிய சிட்டி, அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற சிட்டிலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏரியா நல்லா க்ளீனாக இருக்கும். இதே கொஞ்சம் சிட்டி அவுட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா குப்பை பார்த்திங்கன்னா ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் அவுட்ருக்கு அதுக்கப்புறம் இன்னும் தாண்டி நல்லா போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே குப்பை இருக்கும். ரோடும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக குப்பையெல்லாம் பார்க்கலாம். இது மெயின் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின் ஏரியாஸ் அதுக்கு அடுத்து இருக்கிற பெரிய சிட்டி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த குப்பை எடுக்கிறதுக்கு, இந்த பின் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் போட்டிருப்பாங்க. அவங்களுக்குலாம் சம்பளம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எல்லாம் தங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டுவாங்க. கவுன்சில் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு ஏரியாவுக்குன்னா அதுக்கு ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சில் பார்த்தீங்கன்னா மாதம் வந்தாங்கன்னா அந்த கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணும். அந்த அமௌண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா வாடகை கொடுத்து முடிச்சு அந்த சேலரி பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிடுவாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான்.